எடப்பாடி பழனிசாமி மோடி எதுக்க மாட்டேங்கிறாரு, அவரை கண்டா பயந்துட்டு இருக்கான்னு. என்னப்பா எதுக்குறது? நாங்களா ஆட்சியில் இருக்கிற எதுக்குறதுக்கு? எங்க ஆட்சியில் இருக்கிற தானே எதுக்கு வேணும்? எதிர்கட்சியில் போய் என்ன எதுக்க முடியும்? முதலமைச்சராக நான் வீட்டிலிருந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதிப்பு உண்டாக்கக்கூடிய எந்த திட்டமாவது தமிழகத்தில் நடைமுறைப்படுத்த முற்பட்டால் நாங்கள் கண்டிப்பாக எதிர்ப்போம். உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளிக்கப்பட்டு விட்டது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை பாரதிய ஜனதா அரசு நிறைவேற்றப்படல. அப்ப நம்ம கூட்டணியில் இருந்தோம், பலமுறை சொல்லி பார்த்தோம். ஆனா தீர்ப்பின் அடிப்படையில் அவர்கள் அமல்படுத்தாத காரணத்தினால 22 நாட்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து ஒத்திவைத்த கட்சி அதிமுக கட்சி. திரு ஸ்டாலின் அவர்களே, 22 நாட்கள் அவை நடக்கல, சட்டமன்ற நாடாளுமன்றம் நடக்கல. இது அதிமுக வலிமையை காட்டுகிறது. எங்களுடைய நாடாளுமன்ற தில்லு திராணி தெம்பு நாடாளுமன்றத்திலே காட்டினார்கள். அழுத்தம் கொடுத்தோம். மத்திய அரசு, பாரதிய ஜனதா அரசு பணிந்தது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு அமைக்கப்பட்டது.